ஹலோ எவ்ரிஒன், இது உங்கள் த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பிஇ ரேஷியோனா என்ன, எதனால் இந்த பிஇ ரேஷியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்கங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிஇ ரேஷியோவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோவை எதனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மெயினாக பார்க்குறாங்கன்னாக்கா, அப்போ தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கா அல்லது ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு நம்மளாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் அதிகமான விலையில் இருக்கா அல்லது கம்மியான விலையில் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது மூலிமா ஒரு ஷேரை சரியான விலையில் நம்மளாட்டி பை பண்ண முடியும். இப்போ வாங்க பிஇ ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பிஇ ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு 1,00,000 ருபீஸ் தேவைப்படுது. ஆனால் உங்கள்கிட்ட 1000 ருபீஸ் தான் உங்கள் கையில் இருக்குன்னாக்கா, பேலன்ஸ் இருக்க 99,000 ருபீஸை நீங்கள் பப்ளிக்கிட்ட வாங்கலாம் டிசைட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஷேரோடைய விலையை 1000 ரூபா நிர்ணயம் பண்ணி 100 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறீங்க. அதில் ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க. மிச்சம் இருக்க 99 ஷேரையும் 99 பேர் 1000 ரூபான்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட 1,00,000 ருபீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த 1,00,000 ருபீஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் 50,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஏர்னிங் பெர் ஷேரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏர்னிங் பெர் ஷேரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். நம்ம நெட் ப்ராஃபிட்டாக 50,000 ருபீஸ் பண்ணியிருக்கோம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 100 ஷேர்ஸ். ரெண்டே டிவைட் பண்ணிங்கனாக்கா நமக்கு ஒரு ஷேருக்கு 500 ருபீஸ் கிடைக்கும். இதை தான் ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, பர்டிகுலராக ஒரு ஷேர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது தான் ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, இபிஎஸ்ஸை பற்றி பர்டிகுலராக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை மேலே ஐகான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை வச்சு பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கன்ட்டு பார்ப்போம். பிஇ ரேஷியோட ஃபார்முலா ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர். ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ருபீஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 ருபீஸ். ரெண்டையும் டிவைட் பண்ணாக்கா நம்ம பார்த்த எக்ஸாம்பிளோட கம்பெனியோட பிஇ ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 2. பிஇ ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு அர்த்தம். பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது ஒரு நல்ல கம்பெனின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, பிஇ ரேஷியோ எதை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னாக்கா, ஏர்னிங் பெர் ஷேரை விட ஷேர் ப்ரைஸ் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ வாங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோவை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்குவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஷேரோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 737 ருபீஸ். ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 89 ருபீஸ். இப்போ நம்ம பிஇ ரேஷியோவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு ஷேரோடைய விலை டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர். நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னாக்கா இப்போ எஸ்பிஐயோட பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8.29. அதாவது ஒன் ஷேர் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டான 89 ருபீஸை விட ஒரு ஷேரோடைய விலை 8 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை தான் சிம்பிளாக பிஇ ரேஷியோ ரெப்ரசன்ட் பண்ணோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கனாக்கா, பிஇ ரேஷியோவை இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான செக்டாரோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாறாக பேங்கிங் செக்டாரில் இருக்க கம்பெனி கொண்டு போய் ஐடி கம்பெனியோட கம்பேர் பண்ணுவாங்க. பிஇ ரேஷியோவை அதுக்கு ரிலேட்டடான செக்டார் கூட மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்கிங் செக்டாரில் இப்போ எஸ்பிஐ நம்ம எடுத்துருக்கோம்னாக்கா இந்தியன் பேங்க் அந்த மாதிரி உள்ள கம்பெனிகளை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம ஐடி கம்பெனியை கம்பேர் பண்ணுறோம்னாக்கா இப்போ ஹச்சிஎல்லையும் இன்ஃபோசிஸையும் கம்பேர் பண்ணணும். அதை விட்டுட்டு ஹச்சிஎல்லை தூக்கிட்டு வந்து எஸ்பிஐயோட கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ வாங்க சேம் செக்டாரில் இருக்க ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்கிங் செக்டாரில் எஸ்பிஐ பேங்க்கையும் இந்தியன் பேங்க்கையும் கம்பேர் பண்ணலாம். நம்ம எஸ்பிஐயோட பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8.29. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் பேங்க்கோட பிஇ ரேஷியோ கம்பேர் பண்ணலாம். நம்ம இந்தியன் பேங்க்கோட ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 543 ருபீஸ் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 78.51 ருபீஸ் இருக்குது. பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.92 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு கம்பெனியில் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுவீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்தியன் பேங்க்கை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னாக்கா எஸ்பிஐயை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பேங்க்கில் பிஇ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.